ஸோ ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3Dயில் ஐயோ என்னடா ஏங்க பாஷை மாறிச்சிங்க. என்ன இன்ட்ரோ சொல்ல விட மாட்டிங்களா? சரி நான் இன்ட்ரோ சொல்கிறேன், அப்படியே இருங்க. இன்றைக்கி நம்ம இந்த இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3Dயில் வந்து சேலஞ்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த கேம் ப்ளே வீடியோ. கேடி ப்ரோ ப்ரோ கிங் டீமன்டா. ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன சேலஞ்ச் பண்ண போகிறோன்னா மெகா ரேம்பில் வந்து நம்ம ஜம்ப் பண்ணி சூசைட் பண்ணி போகிறோம். இந்த பாருங்க எவ்வளோ பெருசுன்னு காட்டுறாங்க. இப்போ நம்ம புல்லட்டில் வந்திருக்கோம். புல்லட்டு ஓகே, ஃபஸ்ட் இருங்க சவுண்ட் லைட்டாக வச்சுக்கிறேன். ஓகே, இதான் நம்ம புல்லட் வண்டி. இதில் ஏறி உக்காந்துக்கிட்டு என்ன புல்லட்டுக்கு ஸ்டீரிங் வருதுன்னு பார்க்காதீங்க, செட்டிங்ஸ் நான் மாற்றி வச்சுருவேன். சரி ஓகேங்க. இப்போ பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா அப்படியே காலியாக இருக்க மாதிரி இருக்கா? இப்போ கலராக இருக்குது பாருங்கள், இதான் அந்த ரேம்ப்பு. இரு கைஸ், இவன் மூஞ்சை நான் இப்போ தாங்க பார்க்குறேன். என்னம்மா மூஞ்சி பார்த்தீங்களா? பயங்கரமாக இருக்குது. ஒரு நிமிஷத்தில் பார்த்தா பயந்து அலறடிச்சு ஓடிடுவாங்க. சரி ஓகே, நம்ம இப்போ போகலாம். அங்கே பாருங்கள் ரேம்ப் மேலே ஏதோ ஓகே இதில் தாவி போகணும் போல். ஓகே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு இது வெற்றிகரமாக தாண்டிடும். இது எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பார்த்தீங்களா? இங்கேருந்து ஊந்தா என்ன ஆகும்? ஓகேங்க, நம்ம சென்டர்லேயே போகலாம். இது வேறு கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. இடவிடமாக போகிறான் பையன். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணணும், பொறுமையாக அப்படியே போகணும். இன்னொன்று இருக்குது பாருங்கள் அங்கே. இப்போ நம்ம செகண்டு பறக்க விட்ற ரேம்ப் வந்துட்டோம். பொறுமடாடே. ஓகே பறந்தாச்சு. ஏங்க கீழே பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளம்ன்ட்டு பாவீங்களா. ஓகேங்க, கிளியர் பண்ணிட்டோம். இப்போ கிட்டே வந்துட்டோம் பாருங்கள், தரைக்கிட்ட வந்துட்டோம். அவ்வளோதாங்க, முடிச்சாச்சுங்க. போடுற கிட்ட இப்படி பயங்கரமாக பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய ரேம்பை தாண்டி வந்துருக்கேன் கைஸ். இப்போ நம்ம திரும்பி மேலே போக ட்ரை பண்ணலாம். இருங்க, இந்த புல்லட் வண்டி சவுண்டு மாதிரியே இல்லையே, இது நம்ம வித்தியாசமாக இருக்கே, வேறு மாதிரி கேட்குது எனக்கு. எனக்கு மட்டும் தான் வித்தியாசமாக கேட்குதா இல்லை உங்களுக்கும் அப்படி தான் கேட்குதான்னு சொல்லுங்கள். இதை கேட்டால் புல்லட் சவுண்டு மாதிரியா இருக்குது. ஏங்க பேசினே பள்ளத்தில் டே எங்க தெரியாமல் ஜம்ப் பண்ணிட்டேங்க. போச்சு, செத்துட்டான். அவ்வளோதான். சாகும்போது கூட போஸ்ட் கொடுத்துருந்தா சாக பார்த்தீங்களாங்க. தம்பி நடிச்சது போதும், எந்திரி, அடுத்த வாட்டி வரணும். எந்திரி ரெடி. யாருங்க இவன்? சரி ஓகே கைஸ், இப்போ செகண்ட் டைம் மறுபடியும் போகலாம். இப்போ என்ன வண்டி வருதுன்னு பார்ப்போமா? ஒரு வாட்டியும் அவங்கள ரேண்டமாக ஒரு வண்டி தராங்க. சரி ஓகே, இப்போ என்ன வரும்? எங்கே லாம்போர்கினி வந்துருக்குங்க. ஓகே சூப்பருங்க. இன்றைக்கி இதை வச்சு பறக்க விட்றோம். லாம்போர்கினி. ஓகே உள்ளே போய்ட்டோம். சேஃபாக உக்காந்தாச்சு. சேஃபாக கீழே கொண்டு போய் சேர்த்துருவோம். ஓகேங்க, இது வரைக்கும் எல்லாம் நல்லபடியாகவே நடக்குது. டே எங்கே போகுது? போச்சுடா. என்னடா நல்லதா போதே சொன்னனே, ஒன்றுமே ஆகலையேன்னு பார்த்தேன். ஒரு விண்டோ திறந்துக்குச்சு பாருங்கள், ஒரு டோரு திறந்துக்குச்சு. போச்சுடா. ஏன்டா நீ ஏன்டா வெளில வந்து விழுந்த? லூஸ் போயா கத்துறான் பார்த்தீங்களா பைத்தியம் மாதிரி. தேவையா உனக்குன்ற? கைஸ் பாவம் கைஸ், அவன் என்ன பிரச்சனைன்னு தெரில, சூசைட் பண்ணிக்கிறான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம 3வது வாட்டி போக போகிறோம். ஓகே, இந்த வாட்டி என்ன வண்டி நல்ல வண்டியாக கொடுங்க. ஆடிக்கினே போகலாமே, பாட்டு போடுறாடே. ஓகே, உள்ளே போய் உக்காந்துட்ட தலைவர். அடுத்து இவனுக்கு ஏதாவது பேர் வைக்கலாமா? இருங்க வைக்கிறேன். நான் சொல்கிற பேர் நல்லா இருக்கான்னு பாருங்கள். இப்படி நல்லா இருந்துச்சுன்னா ஓகேன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இருங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன் கைஸ். இந்த பேரே சீரியஸாக எடுத்துக்காதீங்க. என்ன பேர்னா முஸ்லீம் கிறிஸ்டின் இந்து ரவிகா இருக்குது. ஓகே வச்சுக்கலாமா? நல்லா இருக்கா சொல்லுங்கள். இவன் வந்து ஒரு பயங்கரமான ஆள். இவனுக்கெலாம் வந்து இந்த மாதிரி பேர் தான் இருக்கணும். சரி ஓகே, அப்படி உங்களுக்கு வேறு ஏதாவது பேர் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஓகே காய்ஸ், என்னடா எங்கே பேசினே நான் கவனிக்கலைங்க. பின்னாடி இருந்த இதுவை காணுங்க, உடச்சிக்கிச்சா? சரி ஓகே, செகண்ட் ரேம்ப் வந்துருச்சு. டே ஏங்க இவங்க கிறுக்காக இருக்காங்க. அங்கே போய் கார் பறந்துச்சு. போச்சு. அதுக்குள்ளே சேர்த்தியாடா டே. சரியான பயங்கரமான மென்டலாக இருப்பான் போல. திடீர்னு குச்சிடுறான்.
கைஸ் ஒன் லாஸ்ட் டைம் கைஸ், இந்த வாட்டி ஏதாவது ஆச்சுன்னா நான் அப்புறம் அதோடு வந்துடுவேன், செம கடுப்பாகிடுவேன் அப்புறம் நான். ஓகே இப்போ மறுபடியும் போகிறோம். இப்போ என்ன மறுபடியும் லாம்புகினி இருங்க. இப்போ பாருங்களேன், இருங்க இப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்துருக்குங்க. ஃபன்னாக ஏதாவது பண்ணலாமா? இருங்க ஃபஸ்ட்டு இந்த ரேம்ப் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அங்கே கொண்டு போய் நிறுத்திடுவோம் ஓரமாக, பொறுமையாக போகணும். ஓகே இங்கே நிறுத்துவோம். டே பிரேக் எங்கள் பிரேக் பிடிச்சி எவ்வளோ ஜஸ்ட்ரா டே. அங்கே பாருங்கள் வீல் தனியாக முன்னாடி நிற்கிது, பின் வீல் மட்டும் தான் நிற்கிதுங்க. ஓகே இப்போ இங்கே வந்து ஒரு நல்ல இடமா பார்த்து 50க்கு கால் போட்டால் என்ன வரும்னு உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்கள் வந்துட்டான் பாருங்கள். டே ஏங்க யாருங்க இவன் கூப்பிட்டா கீழே குச்சிட்டான் டேய் செம. சரி ஓகே நம்ம இவ்வளோ ஹைட்லேருந்து கீழே வந்தால் என்ன? சரி ஓகே நம்ம 51 போடுவோம், இன்னொருத்தன் வருவான். எங்கே ஸ்பான் டிஆர்எக்ஸ் மட்டும் வந்திருக்கு, டிஆர்எக்ஸ் வேணுமே. சரி இங்கேருந்து போடுவோம் இருங்க. 51 இதோ வந்துட்டான்ல டே வாடா டே. ஓகே டிஆர்எக்ஸ் வந்துருச்சு இருங்க, அவனை சுடுவோம். அப்படியே எய்ம் பண்ணி பின்னாடி ஐயோ பார்த்துருச்சுங்க. நீங்கள் கடிக்குதுங்க தலையை. ஓகே செத்துருச்சு டே கைஸ். அந்த டைனாசர் செத்து நம்ம மேலே விழுந்ததுனால நம்ம செத்தோங்க. எங்க டே இதெல்லாம் இந்த மாதிரி சவனம் அவனுக்கு தாண்டா வரும் டே. சரி ஓகே கைஸ் இப்போ நம்ம ஃபன் ட்ராக்குன்ட்டு இன்னொரு சேலஞ்ச் இருக்குது, அதுக்கு போவோம். அங்கே ட்ரெயின்லாம் இருக்கும் போல். ஏற்கனவே இது விளையாடிருக்கேன் நான். அங்கே என்ன இல்லாத சம்பவம்லாம் நடந்திருக்கு, அதுதான் நான் இதை வீடியோவில் இன்க்ளூட் பண்ணேன். எப்பயுமே இங்கே தானே ட்ரெயின் இருக்கும், அப்கிரேடில் காணாமல் போயிடுச்சோ இன்னும். கைஸ் காணுங்க, ட்ரெயினை காணுங்க. இருங்க நம்ம ஃபோன்லேயே ட்ரெயின் கண்ட்ரோல் பண்ணலாம், அது இருக்குங்க. கண்டுபிடிச்சிட்டேங்க, தூரத்தில் இருக்குது. ஓகே இதை வர வைப்போம். இருங்க ஹாரன் சவுண்டு கேட்குதா? அடிக்குது பாருங்கள். இப்போ அது வரட்டும், ஃபஸ்ட்டு நம்ம வச்சு செஞ்சிடலாம். ட்ரெயினு சீக்கிரம் வா ட்ரெயினு. இது வராமல் தெரியலையே கைஸ். நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். வெயிட் பண்ணி டென்ஷன் ஆகிடுச்சி. சரின்ட்டு உங்களை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டுறேன் இருங்க. ஓகே இப்போ அங்கே இருக்குது ட்ரெயின், இன்னும் கூட வரல, என்ன பிரச்சனைன்னு தெரில. சரி நம்மளே ட்ரெயின் கிட்டே போயிடுவோமா பேசாமல்? அப்படியே இல்லைங்க, ஓடி போனால் சரி வராது. நம்ம ஆடி கார் வர வச்சுட்டு அப்புறம் நம்ம இது பண்ணலாம். ஓகே ஆடி வந்துடுச்சு. அடுத்து பையன் எங்கே போனாலும் பனியன் தான் போட்டுன்னு சுற்றுவான் போல். எனக்கு இப்போ தான் இந்த டவுட் வருது. எல்லோரும் பார்த்து பிச்சைக்காரன்னு நினைக்க மாட்டாங்க. அந்த பாடி மட்டும் வளர்த்து வச்சுருக்கான், அறிவு வளர்த்து வைக்கல போய் அதான் மூஞ்சி அப்படி இருக்கு. சரி ஓகே ட்ரெயின் அங்கே இருக்குங்க, பார்த்துட்டேன். தெரிதான் உங்களுக்கு தூரத்தில் இருக்குது பாருங்கள். ஓகே ஃபஸ்ட்டு அதை போய் என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். நிறுத்துறா எப்படி ஸ்கிட்டா பயங்கரமா. ஓகே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு இறங்குவோம் காரை விட்டு. ஃபோன்லேயே ட்ரெயின் கண்ட்ரோல் பண்ணலாங்க, இருங்க காட்டுறேன். இது போய் இன்ஜின் கொடுத்து ஃபார்வர்ட் கொடுத்தீங்கன்னா முன்னாடி நவுறுதா? ஓகே நம்ம அதை அப்படியே காரில் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்டண்ட்டு காட்ட போகிறேன், பார்த்துக்கினே இருங்க. என்ன மாதிரி ஸ்டண்ட்னா பயங்கரமான ஸ்டண்ட். ஓகேயா? 18 வயசு கீழே விழுவாங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் பார்க்காதீங்க. ஸோ கைஸ் டிஸ்க்ளைமர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து உஷாராக இருந்துருக்கோங்க. இந்த ஸ்டண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படியே ஸ்பீடாக போகிறோமா, வேகமாக போயிட்டு ஒரு ஸ்கிட் அடித்து ஒரு பிரேக், அப்படியே திருப்பி நிறுத்துறா, அவள் தாங்க. இப்போ பாருங்கள் ட்ரெயின் அங்கே வருதா, நம்ம ட்ரெயினுக்கு நேருக்கு நேராக சந்தி விட்டுறோம். இப்போ பாருங்கள் வீரப்பா கோட்டையிலேருந்து போகிறோம். இப்போ ஸ்க்ரீன் மாற்றி கட்டுறாங்க, அவள் தான் டமால் தான். சரி ட்ரெயின் உள்ளே போயிடுச்சு, பறக்கணும்னு பார்த்தா உள்ளே போயிடுச்சு, வெளில வந்துடுச்சிங்க. அப்பா என்ன கார் இது, ஏன்னா ட்ரெயின் ஏறி ஓடுது பார்த்தீங்களா? திறமைசாலிடா ஒத்துக்கிறேன். பின்னாடி அது பாருங்க அந்த என்னது ஏதோ ஒரு இது. ஓகே கல்டென்ட் இருக்குது பாருங்கள் ஒரு பக்கமாக, சும்மா விடக்கூடாது, கழட்டிடலாம். ஓகே கழட்டியாச்சு. ஏய் இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை போகுது அங்கே பார்த்தீங்களா? ஒருத்தன் நடந்து போயிட்டுருக்கான், இருங்களேன். அவன்லாம் AK-47 எடுத்து சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்க் பண்ணிவிடுவோம். நோ பார்க்கிங்லாம் இல்லைங்க, இங்கே ட்ரெயின் போயிடுச்சு. ஸோ அவனை சுட்டு தள்ளுவோம். இருங்க தம்பி உங்கள் டே ஓ தம்பி இல்லைங்க தாத்தாங்க. இங்கே செத்தார். என்னம்மா கத்துறான் பார்த்தீங்களா அவன்? ஓகே இப்போ ஒரு ஸ்டார் வந்துடுச்சு. ஆனால் ட்ரெயின் ட்ராக்கில் போலீஸ் வருமா தெரில, பார்ப்போம் இருங்க. ஓகே இதோ இருக்கான். யார் இது? மனுஷன் இல்லைங்க, அது நம்ம கார்லேருந்து உடஞ்சது. ஓகே ட்ரெயினை வேறு விட்டேனே. கைஸ் ஒரு வழியாக ட்ரெயினை கண்டுபிடிச்சிட்டேன், முன்னாடி போகுது பாருங்கள்.
இப்போ நம்ம இன்னொரு ஸ்டண்ட் பண்ண போகிறோங்க. ஓகேயா, ரெடி? இதெல்லாம் படத்தில் தான் பார்க்க முடியும், உங்களால் நேரில் பார்க்கவே முடியாது. ஓகே ஓகே. இருங்க, மிஸ் ஆகிடுச்சுங்க. ஒரு நிமிஷங்க, நான் போய் பண்ணிட்டு காட்டுறேன் சீக்கிரம். இப்போ நம்ம ட்ரெயின் இந்த பக்கம் வருதா, நம்ம அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போய் ட்ரெயினும் நம்மளும் ஒரே இடத்துல மீட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இருங்க வரேன் கரெக்டாக. அவள் தான் பிரேக். எங்கே போய் பிரேக் போடுறான் பாருங்க கைஸ். இருங்க கைஸ், இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க எனக்கு. ஓகே, நம்ம இந்த பக்கம் வந்துட்டோமா, அந்த பக்கம் தான் போகணும். சரி ஓகே, இருங்க திரும்புகிறேன். போடுறா பிரேக். அவள் தாங்க. இதை பாருங்க, இதுதான் அந்த ஸ்டண்ட்டு. எப்படி கார் டயர்லாம் கீழே போயிடுச்சா, ஆனாலும் கார் ஓடும், அதுதான் திறமை. ஓகே, இப்போ பாருங்கள் அடுத்து கைஸ், கார் நெசுங்குச்சுன்னா தானேங்க எப்படியாவது. நம்ம பேசாமல் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போமா? இந்த காரை விட்டு இறங்கி ட்ரெயின் வரும்போது நம்ம நேராக ட்ராக்கில் நிற்போமா? இருங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதை தாண்டி போவோம். கைஸ், ரொம்ப தூரம் வந்துட்டு நான் இப்போ வந்திருக்கேன். இப்போ பிரேக் போட்டு இங்கே நிறுத்திடலான்னு நினைக்கிறேன். போடுறா பிரேக்கை. ஓகே, இப்போ நம்ம வந்தாச்சா? இருங்க இறங்கிப்போம். ட்ரெயின் வரோம் இல்லை, கரெக்டாக ட்ரெயின் வரும்போது இதோ வந்துருச்சு ட்ரெயின். நான் அது ரொம்ப தூரம் வந்ததுக்கப்புறமும் ட்ரெயின் இவ்வளோ கிட்ட தாங்க இருக்குது. இருங்க, இதை எடுத்து அப்படியே பொறுமையாக சுடுவோம். அது கிட்ட வர 1 2 3 4 போச்சு. அவ்வளோதான். இல்லை எனக்கு புரியல. மெகா ரேம்பில் மேலேருந்து கீழே வந்து செத்தவன் ட்ரெயின் ஏறி உயிரோடு இருக்கான் பார்த்தீங்களா? ஓகே கைஸ், வேறு ஏதாவது பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு ட்ரெயினை நிறுத்திடலாம் ஃபஸ்ட்டு. செம ஐடியாங்க. இப்போ நம்ம ட்ரெயினை சுற்றி பாம்பு போட்டு வைக்க போகிறோம். அந்த பாம்பெல்லாம் சேர்ந்து ட்ரெயினை நொறுக்க போகுது. இருங்க வரேன். ஃபஸ்ட்டு ட்ரெயின் கிட்ட போவோம். போடா தோடா. காரில் ஒன்றுமே இல்லை, கண்ணாடி காணும், கீழே பின்னாடி இருக்க அந்த பேக் இது காணும், முன்னாடி இருக்க இது காணும், எதுவுமே காணும். இது நான் பேசினே வந்து இதில் முட்டேனா? சரி, கார் இங்கே இருக்கட்டும், நம்ம போய் பாம்பு போடுவோம். ஐ மீன் ஸ்டிக்கி பாம்பு, வெடிக்கிற பாம்பு. நீங்கள் வேறு ஏதாவது நினச்சிக்காதீங்க. இருங்க, நான் போட்டு கண்டினியூ பண்ணுறேன். எப்படி சமைச்சா போடுறான்னா பாருங்கள், இதே மாதிரி போட்டுனே இருக்கேன். The next day. கைஸ், கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். இந்த பாருங்கள், இப்போ இன்னும் கொஞ்சம் அலங்கார வேலை மட்டும் இருக்குது. இங்கெல்லாம் நிறைய போட்டுவிடுவோம் முன்னாடி. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இதை நிறைய போட்டுட்டு நம்ம ட்ரெயினை ஆன் பண்ணி விட்டு முன்னாடி போய் நிற்க போகிறோம். ஓகே கைஸ், இப்போ ட்ரெயின் ஆன் பண்ணியாச்சு. அதே மாதிரி வந்து புது கார் எடுத்து பாருங்க, புது கார்னு சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே உடச்சிக்கிச்சு பார்த்தீங்களா? ஓகே, நான் ரொம்ப தூரம் வந்துட்டேங்க. இப்போ ட்ரெயின் வரத்துக்காக வெயிட் பண்ணோம். ட்ரெயின் கிட்ட வந்த அடுத்த செகண்ட் கீழே ஆக்டிவேட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டிக்கி பாம்பு, அது அழுத்தணும்னு வச்சுக்கோங்க. அவள் தான் டமால் தான். இப்போ வரட்டும், இருங்க. ஓகே கைஸ், ட்ரெயின் கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு பயங்கரமான சீன் நடக்க போகுதுங்க. வந்துடுச்சு, இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கே பயங்கரமாக வெடிச்சோம், ஒன்றும் ஆகலையே. என்ன இங்கே கொசு கடிக்கிறதுக்கு கூட சீன் போடாமல் மாதிரி போகுது. ஒரு டேமேஜும் இல்லை. சரி ஓகேங்க, நம்ம சூசைட் பண்ணிக்க போகிறோம் பாருங்கள். இப்போ ரெடி 3, இந்த முயற்சி தோல்வியானதுனால சூசைட். ஓகே, அப்புறம் இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் இன்னும் இந்த கேம் பிளேயில் எக்கச்சக்கமான பக்ஸு காமெடிலாம் இருக்குது. அதேமாதிரி சேலஞ்சஸில் ஜுராசிக் பார்க் இருக்குது, ஜாம்பி மோட் இருக்குது. அதை போடலான்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக போடலாம். ஸோ பாய் கைஸ்.